உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. அண்மை செய்தி. வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு திமுக மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செய்துள்ளது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஆசிரியர் கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஊழல் பணத்தில் கொழுத்து திரியும் திமுகவினருக்கு சாதாரண பொதுமக்களின் வலியும் வாழ்க்கையும் எப்படி புரியும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பணி நிரந்தரம் கோரி போராடும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற பெயரில் வெறும் 2500 ரூபாயை ஊதிய உயர்வாக வழங்குவதாக திமுக அரசு அறிவித்திருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கையாக உள்ள பணி நிரந்தரம் குறித்து திமுக அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தி. வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு திமுக மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செய்துள்ளது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஆசிரியர் கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஊழல் பணத்தில் கொழுத்து திரியும் திமுகவினருக்கு சாதாரண பொதுமக்களின் வலியும் வாழ்க்கையும் எப்படி புரியும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பணி நிரந்தரம் கோரி போராடும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற பெயரில் வெறும் 2500 ரூபாயை ஊதிய உயர்வாக வழங்குவதாக திமுக அரசு அறிவித்திருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கையாக உள்ள பணி நிரந்தரம் குறித்து திமுக அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தி. வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு திமுக மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செய்துள்ளது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஆசிரியர் கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஊழல் பணத்தில் கொழுத்து திரியும் திமுகவினருக்கு சாதாரண பொதுமக்களின் வலியும் வாழ்க்கையும் எப்படி புரியும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பணி நிரந்தரம் கோரி போராடும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற பெயரில் வெறும் 2500 ரூபாயை ஊதிய உயர்வாக வழங்குவதாக திமுக அரசு அறிவித்திருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கையாக உள்ள பணி நிரந்தரம் குறித்து திமுக அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.